ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொம்பு என்பது மிகவும் பலத்தை குறிக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்பு மிகவும் பலமுள்ளதாக இருக்குது. அதுபோல் கொம்பிலே பலன் இருக்கிறது. அந்த கொம்பை போல, அந்த பலத்தை போல தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறது. அதனால் இந்த வேத வசனத்தில் கொம்பு உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உண்மை நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த உண்மையும் கிருபையும் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்துகிற, எப்படி கொம்பு உயர்த்தப்படுகிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம கூட உயர்த்தப்படுவோம். கொம்பு என்பது பல ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. பல நன்மைகளையும் பலத்தையும் மகிமையும் கனத்தையும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். முதலாவதாக கொம்பு எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் அவருடைய நாமத்தினால் நம்முடைய கொம்பு உயரும் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையும் உண்மையும் நம்மோடு இருக்கும். அடுத்ததாக அவருடைய நாமத்தினால் நம்முடைய கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமங்கள் அநேகம் உண்டு. அந்த நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய கொம்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக சகலவித நன்மைகளால் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த கொம்பு எப்பொழுது உயரும் என்றால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய கொம்பு உயரும். இன்னும் 2 காரியங்களை எப்படி கொம்பு உயரும் என்று இந்த வசனத்தில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக எப்படி கொம்பு உயர்கிறது என்றால் இதே சங்கீதத்தில் கூட மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாமத்தினால கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டு, இரண்டாவதாக தயவினால் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவு நம் மீது இருக்கும்போது நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் உயர்த்தப்படுகிறோம், மேன்மை அடைகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதங்கள், சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீர் அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பலம், அவருடைய மகிமை எல்லாம் நமக்கு அவராக இருக்கிறார். அவர் தயவு நம்மோடு இருக்கிறது, அவருடைய நாமம் நம்மோடு இருக்கிறது. எப்படிப்பட்ட அவருடைய உண்மை, அவருடைய கிருபைகள், எத்தனை காரியங்களையும் ஒரு மனிதனுக்காக தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் நம் மீது வைத்திருக்கிற அன்பை அளவிட முடியாத அன்பினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் இந்த வேத வசனத்தில் நமக்காக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தயவு மிகவும் பெரியதாக இருக்கிறது. அந்த தயவினால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. அவருடைய நாமத்தினால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. மூன்றாவதாக 112ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தில் அப்படி நாம் ஏழைகளுக்கு நாம் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டு அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு வாரி இறைத்து கொடுக்கிற ஒரு மனிதனாக
இருப்பான் என்றால் அவனுடைய மகிமை மிகவும் தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற 3 விதமாக தேவன் நம்முடைய கொம்புகளை உயர்த்துகிறார் என்று இந்த வேத வசனங்களை நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய கொம்பு உயர வேண்டுமென்றால் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் என்றென்றைக்கு நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தினால் நம்முடைய கொம்பு உயரும். அடுத்ததாக அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் அநேகருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறதா இருக்கிறது. இந்த 3 விதமான கொம்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர், கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை உண்மையும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும்படியாக உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதினாலும் எங்களுடைய கொம்புகளை நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கொம்பு உயர்த்தப்படும்படியாக உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய தயவினாலும் ஏழைகளுக்கு உம்முடைய நீதியினாலும் எல்லாவித நன்மைகளாலும் கொம்பு உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.